கண்டஸ்டன்ட் எந்த மாதிரி படம் கொடுக்கறாருன்னு பார்க்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நலன் ஆன் ஸ்டேஜ். ஓகே, வெல்கம் மிஸ்டர் நலன். உங்கள் படத்தினுடைய பேர் ஒரு படம் எடுக்கணும். ஓகே மிஸ்டர் ரவிக்குமார் சொல்லு. சார், நான் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவருடைய படத்தை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுவோம், படத்தை பற்றி பேசுவோம். இதுவரைக்கும் வெற்றி பெற்ற பல இயக்குநர்களை நான் சந்திச்சிருக்கேன், பேட்டி எடுத்திருக்கேன். ஆனா முதலா வெற்றி பெற துடிக்கும் வருங்கால இயக்குநர்களை நான் சந்திக்க போறேன். போன வாரம் தான் வேலைன்னு தூக்குனாங்க. சூசைடை பற்றிலாம் யோசிக்கவே இல்லையே. இதில் நீ எப்படி, நான் எப்படி, நாம எப்படி? நிறுத்துறா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் எடுக்க போகிறோம். சீக்கிரம் கிளம்ப. படமா? உன் சூசைட் மேலே சத்தியமாக சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும். நிஞ்சா தான்ப்பா கோடம்பாக்கம். கோடம்பாக்கன்னா நிஞ்சா. என்ன பண்ணணும்? ஒரு கேமரா, 4 ஆர்டிஸ்ட்டு, 3 லைட்டு. 3 நாளைக்கு எவ்வளோ சார் ரெண்டு? 27 முடிச்சிருவோங்கண்ணே. இன்னொரு 3 ரூபா சேர்த்து சொன்னீங்கன்னா எங்கள் ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணிடலாமே. நல்ல பசங்களாக இருக்கிறீங்க. ஒரு 20 ரூபாயில் முடிச்சிருவோமா? முடிச்சிடலாமா? ஓகே சார், முடிச்சிடலாம் சார். எப்போ கிடைக்கும்னு? நாளைக்கு மச்சாண்டே, இது வரைக்கும் அந்த லஞ்சம் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லைடா. இன்னுமா எடுக்கல? பிட்டா கிட்ட இருந்துட போகிறான். ரிங் போகுது. ஹலோ சார், நிஞ்சா சாருங்க? நிஞ்சாவை அப்படின்னா என்னடா பண்ணுறது? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. என்னடா நடந்து போச்சு, ஓடி போச்சு? விளையாடுறியா? போனது 20,000. புரியுதுரா. வேணா ஒன்று பண்ணலாம். எங்கள் மாமாட்ட ஒரு ஹேண்டிகேம் இருக்குது, வேணா அதை வச்சு எடுக்கலாம். நல்லா இருக்காதுடா. ஏன்டா உன் கதை தான் நல்லா இருக்குங்கிற, அப்புறம் எதை வச்சு எடுத்தா என்ன? கேமரா மட்டும் போதுமா? நடிக்கிறதுக்கு நடிகர் தேவையில்லையா? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, கொஞ்சம் செலவாகும். மேட்ரு சொல்லு. நடிகர்கள் தேவை. தம்பி, டைலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஃபுல் ஃபீலிங் கொண்டு வரணும், சரியா? பண்ணுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட். அப்பா அப்பா லவ்ப்பா லவ். மைண்டில் வச்சிட்டோம், அப்புறம் வாங்க. அப்பா அப்பா வேணாம்பா. அப்பா அப்பா லவ்ப்பா லவ். என்னடா ஒரு பையன் தேர மாட்டான் போல இருக்கு. ஹீரோயின்லாம் வாய்ப்பே இல்லை. என்னடா ஒரு மார்க்கமாக பார்க்குற? இவ்வளோ நேரம் இது எனக்கு தோணாமல் போச்சே. லொக்கேஷன் ஓகே மச்சி, இங்கே பாடுறா. நேரம் அங்கேருந்து வர்ற, வந்துட்டு கேமராவை பார்த்து ஐ லவ்னு சொல்கிற. கேமராவும் இதுதான், ஹீரோயினும் இதுதான். கேமரா என்ன சொல்லும், நோ சொல்லும். சரியா மச்சி? கேமரா எப்படி நோ சொல்லும்? இப்படி தான் மச்சி பண்ணுறா. ஐ லவ் யூ. நோ டேக் போலாண்டா. ஆக்ஷன். ஐ லவ் யூ. ஆக்ஷன். I love you. I love you, love you, love you. I love you, love you, love you. I love you, love you, love you. I love you. புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அம்மாட்ட உங்கள் காதலை சொல்லி சம்மதிக்க வச்சிங்களோ அதே மாதிரி நானும் என் காதலை சொல்லி சம்மதிக்க வைப்பேன்ப்பா. இல்லைனா நான் உங்கள் பிள்ளையே இல்லைப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணுறானே. டே சீக்கிரம் சொல்கிறா, தண்ணி கொட்டுதுடா, சீக்கிரம் சொல்கிறா. ஆக்ஷன். இந்த கடல் தண்ணியில் கலந்துருக்கிற உப்பு மாதிரியும்
அந்த ஓயாமல் அடிச்சிட்டு இருக்க அலை மாதிரியும் உன் வாழ்க்கையில் எப்பயுமே கலந்துட்டு இருக்கணும். உனக்கு சம்மதமா? கட் மச்சி, சூப்பர்ரா. எதிர்பார்க்கவே இல்லைடா நாம் படம்லாம் எடுத்து முடிப்போன்னு. எல்லாம் டைம் பாஸ் ஆயிரும்னு நினச்சேன். நம்பிக்கை மச்சி. ஆனால் ஒன்று, அந்த அப்பா சீன் மட்டும் லைட்டாக இடிக்குது. திரும்ப எடுக்கலாமான்னு தோணுது மச்சி. டேய், நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. திரும்ப எடுத்தால் என்ன அவர் கமலாவை மாற போகிறாரு. விடு, டைம் இல்லை. அந்த லாஜிக்லாம் சினிமா கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்ஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அந்த கேமரா எடு பார்ப்போம். ஒன்றை தான்டா இருக்குது கேமரா. என்கிட்ட எங்கடா இருக்குது? பீச்சில் விட்டோமாடா. போச்சு, எல்லாம் போச்சு. கேமரா போய் எவனா தொலை பண்ணடா. ஒன்றை தான்டா கொடுத்தேன். மச்சி, கடுப்பேத்தாத. தொலைஞ்சது மாமா கேமராடா, அதை யோசிச்சு பாரு. விடு மச்சி, எல்லாம் நேரம்டா. நாளைக்கு லாஸ்ட் டேட்டில் ம் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. வேணா ஒன்று பண்ண ஃப்ரீயாக விடு. இப்போ மட்டும் என்ன வாழ்தான் சொல்கிறா. என் ஃபோனில் கூட தான் கேமரா இருக்குது. வேணா அதை வச்சு பண்ணலாமா? இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் போட்டுமா? இது இங்கே ஓகே. நீங்க ஒரு படம் எடுக்கணுங்கிற ஆசைய ஒரு படமாவே எடுத்து காமிச்சிட்டீங்க. அத பத்தி ரவிக்குமார் சார் நீங்க சொல்லுங்க. இதுல என்ன சொல்லியிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதானே. That is, ஏதாவது கேமரா கிடைக்கலையா, சரி அவன் வந்து பணம் போச்சா, சரி மாமா கிடைக்கல, மாமா கேமரா போச்சா, செல்ஃபோன்லேயே அது படம் எடுக்கணும்னு வந்துட்டா எப்படியாவது எடுக்கணும்னு அந்த முயற்சியில் வெற்றி அடையணும்னு சொல்ல வந்திருக்கீங்க. உங்கள் சென்ட்ரல் தாட் என்ன? ஏன்னா ஒருத்தன் இனிஷியல் தாட்டாக சொல்கிறீங்க. ஆமாம், இன்னும் ஐடியா கிடைக்கிறதுனால அப்படியே இதை வச்சு ஆரம்பித்தேன். உட்காந்து யோசிக்க அப்போதைக்கு இது டைம் ஸோ டைம் பாஸுக்கு இதுலேருந்து ஆரம்பிப்போம், என்ன கிடைக்குதோ பண்ணுவோம் அப்படின்னு. ஓ, அதான் நான் நினச்சிக்கிட்டது அதான். அதுக்கப்புறம் அவன் ஆமான்றாரு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தட் இஸ் கேமரா. ஒருத்தன் 20,000 ரூபாய் ஏமாத்திட்டானா அப்பவும் படம் எடுக்கணும். சரி கேமரா தொலைஞ்சு போச்சா, அப்போ செல்ஃபோன்லேயாவது படம் எடுக்கணும். சரி அந்த விடாமுயற்சி அதை தொடர்ந்துகிட்டே இருறா அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்திருக்காரு. ஆமாம், ஆனால் சரியா சொல்லலை. ஆமாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி வல்லவனுக்கு செல்லும் ஆயுதம் அப்படின்ற அந்த ஒரு உங்கள் முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி.